நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு, ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. மீண்டும் தமிழகத்தில் ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தாங்க. 1000 தான் சொல்லுங்கள், நீங்கள் விருதுநகர் தான் நட்சத்திர தொகுதி. விருதுநகர் தான் கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி, கவனிக்க வைக்கக்கூடிய தொகுதியாக மாறிக்கிறது. அதுக்கு ஒரே காரணம் விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன். ஓகே, விஜய் பிரபாகரன் ஏறக்குறைய வெற்றி வேட்பாளர் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்துடைய ரசிகர்கள் பெருமளவில் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மக்கள் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு உருவாகி இருக்கிறது. என்னை விட சொல்கிறாங்க, என்னையா நீ என்ன விஜய் பிரபாகரனுக்கு பிஆர்ஓவா இல்லது அவருக்கு இன்னும் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளரா அப்படின்னு. ஒரு விஜயகாந்த் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கும் பொழுது அவரை சந்தித்து எடுத்த பேட்டிகள், அவரை சந்தித்த அந்த தருணங்கள், அவரிடம் பேசிய அந்த விஷயங்கள், அப்புறம் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஆன பிறகு ஒரு 27 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போதும் அதே அந்த மாறாத குணம் நான் பார்த்தது. அப்படியேப்பட்ட ஒருத்தர், அவருடைய இறப்பு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டு அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் குவிய ஆரம்பித்து இன்றைக்கும் 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இருந்து. அந்த விஜயகாந்த் அவருடைய சமாதியில் இன்றைக்கும் அந்த ஆரம்பத்தில் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டுருங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகளில் தான் வராங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த அகோரிகள், சங்கிலி கருப்பன், சாமியார்கள், ஜடைமுடி வைத்தவர்கள், அவங்களாம் ஒரு பக்கம் போய் இவர் சிவனுடைய மறுபிறவி, இவர் விஷ்ணுவுடைய மறுபிறவி, கருடன் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள இந்த கருடன் சுற்றுறது கூட 1000 இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இப்போ விருதுநகர் தொகுதியில் பிஜேபியினுடைய வேட்பாளராக ராதிகா சரத்குமார் இருக்கார். இப்போ ராதிகா சரத்குமாரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் இப்போ சரத்குமார் திடீர்னு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ராதிகா பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு போனாங்க. அந்த பைக்கில் ஏன் அவர் ஹெல்மெட் போடலை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பைக்கில் நம்பர் பிளேட் இல்லை, அதெல்லாம் கூட கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சு. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போதோ நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்து நான் அதில் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. விருதுநகர் தொகுதியில் பிஜேபியினுடைய வேட்பாளராக ராதிகா சரத்குமார் நிற்கிறார், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனையோ தெரியலப்பா, என்ன தேவைப்படுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு அடி அடிச்சார். ஏன்னா பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கத்தை, பிஜேபி கட்சியை விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார். அந்த இன்டர்வியூ பூரா அதுதான் இருந்தது. ஏன்னா நீங்கள் ஐயா படத்திலிருந்து வாரிசு படம் வரைக்கும் எத்தனையோ படங்களில் சரத்குமாரும் பிரகாஷ்ராஜும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஐயா பட ஷூட்டிங்லாம் நான் போய் பார்த்துருக்கேன், தென்காசியில் நடந்தப்போ. அவர்களுக்குள்ள திரைப்படம் தாண்டி ஒரு நட்பு இருந்திருக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி ஒரு விமர்சனம்னு வந்தப்போ நான் இப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு அவர் 2 பேரும் போய் அதில் இணைஞ்சிருக்காங்கன்னா என்ன தேவை இருக்கோ, என்ன கஷ்டமோ அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டார். ஓகே, இப்போ விஜய் பிரபாகரன் இங்கே வருவோம். இப்போ என்னென்னா பிரேமலதா அவர்கள் எங்கே போனாலும் இவங்க ஓட்டு கேட்கும் பொழுது அழுது ஒரு அனுதாப ஓட்டை வாங்க பார்க்கிறார். அது அனுதாப ஓட்டுன்னு எப்படி சொல்லலாம்? நீங்கள் இதே விஜய் பிரபாகரன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் அனுதாப ஓட்டு வாங்க பார்க்குறீங்க, உங்கள் அப்பா இறந்ததை வைத்து, விஜயகாந்த் இறந்ததை வைத்து நீங்கள் அனுதாப ஓட்டு வாங்க பார்க்குறீங்க அப்படின்னு. இது அனுதாப ஓட்டு கிடையாதுங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. எங்கள் அப்பா மேலே உள்ள அன்பினால் வாங்கக்கூடிய ஓட்டு நீங்கள் வச்சுக்கிட்டா என்ன? இப்போ பிரேமலதா விஜயகாந்த் எங்கே போனாலும் பொசுக்குன்னு அழறாங்க. தன் கணவர் விஜயகாந்த் இறப்பை வைத்து இவர்கள் அதை ஓட்டாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஒரு இத்தனை காலம் ஒரு 30 வருஷமாக ஒரு மனைவியாக இருந்திருக்காங்க, ஒரு கட்சியினுடைய ஒரு லீடராக இருந்திருக்காங்க. இந்த கூட்டம் இப்படி வந்தது, சில கூட்டத்துக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க. அதை பார்த்து தன் கணவர் இல்லையே அப்படின்ற, ஏன்னா பெண்ணுடைய மனசு அவ்வளோ இதுவான விஷயம் தாங்க. அது அப்படி ஸ்டேஜில் அழறது தான். நீங்கள் அனுதாப ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் இங்கே இல்லவே இல்லை, உயிரோடவே இல்லை. அவர் இறந்துட்டார், சும்மா பாடியை வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தப்போ, இப்போது மறைந்த தலைவர் ஆர்.எம். வீரப்பன் அவர் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொண்டு ஒவ்வொரு ஊராக காமிச்சாங்க. எம்ஜிஆர் எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய இமேஜை காப்பாற்றினவருங்க. அந்த தொப்பி, அந்த கண்ணாடி, இதெல்லாம் அவருடைய ட்ரேட்மார்க். அது இல்லாமல் அவர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேராக பார்த்தவங்க யாருன்னா ஆர்மி மாதிரியான ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். ஏன்னா அந்த கெட்டப்போட தான் இருப்பார். ஆனால் அந்த கெட்டப் இல்லாமல் என்னது பயங்கர ஒரு சோடாபுடி கண்ணாடி, ஒரு வழுக்கு தலையோட ஒரு இது வச்சு ஒரு ரெட்டையிலை இப்படி காமிக்கிற மாதிரியான
ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பெரிய வைரல் ஆச்சு. அதனால் வந்து அது கூட அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டு, அப்போ கூட சொன்னாங்க வந்து எம்ஜிஆருடைய அனுதாபவட்டி வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான. விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்தார். 100 நாள் ஆச்சு. 100 நாளும் வந்து மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த சமாதியில் வந்துட்டு இருக்காங்க. அனுதாப ஓட்டு தான் வாங்கிட்டோமே, அதில் போய் என்ன இருக்குது? இன்னொரு விஷயம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து பேர் வைக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து விஜய ஜெயா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. விஜய ஜெயா அப்படின்னு. விஜயகாந்தையும் ஜெயலலிதா நினச்சி, ஏங்க எப்படிங்க உங்களுக்கு வந்து ஒரு ஜெயலலிதா இருக்கும் பொழுது விஜயகாந்திற்கும் அவங்களுக்குமான ஒரு சட்டமன்றத்தில் நடந்த போர் உங்களுக்கு தெரியும். நாக்கு துருத்திக்கிட்டு இவர் நின்னது, அப்புறமா அவங்க எதிர்கொள் கொடுத்தது, ஏறக்குறைய விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு அவங்களாம் கூட காரணம்ன்ற விமர்சனங்களாக இருந்தது. ஆனால் கூட்டணின்னு வரும்பொழுது ஒரு ஜெல் ஆகிடுவாங்க இல்லைங்களா? அதுதான் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆரம்பகட்ட காலத்தில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்திக்கு கலைஞர் வந்து ஒரு கடும் எதிர்ப்பை, அப்படி ஒரு எதிர்ப்பை கொடுத்து தான் நான் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து இன்றைக்கும் வரலாறுகள் வந்து பல மூத்த தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க வந்து. அப்படி ஒரு எதிர்ப்பை சொன்னவர், அப்படி ஒரு வசனங்களை பேசினவர் வந்து ஒரு 7-8 மாதத்துலேயே வந்து நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்ன இதெல்லாம் உண்டு வந்து. கூட்டணிக்காக என்ன வேணாலும் மாறும், என்ன வேணாலும் எதுவும் கூட்டணின்னு அப்படின்பொழுது ஒரு ஜெல் ஆகிடுவாங்க. இதெல்லாம் சில அவங்க சொல்கிற காரணம் இதையே தான் பிரேமலதா கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க வந்து, எப்படிங்க நீங்கள் விஜய ஜெயா அப்படின்னு பேர் வச்சுருங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் 3 பேரும் தான் ஒரு மக்களுக்கு தன்னலம் பாராமல் அந்த அந்த செல்வங்கள்லாம் கொடுத்தவங்க. நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பார்த்து படியளவும் கிடையாது, பார்த்து தர்மம் பண்ணவும் கிடையாது. இதுதான் நீ வச்சுக்கப்பா, எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னவங்க. அதனால் நான் ஏன் அந்த பேரை வச்சா நான் தப்பு? ஏற்கனவே இது ரைட் தான் வந்து. விஜயகாந்த் அவர்கள் சம்பாதித்த அந்த சொத்து இருக்கு இல்லைங்களா, அது பாதியே கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து தான தர்மம் மற்றவர்களுக்கு கொடுத்தே அவர் இது பண்ணாருங்க. அவர் ஒரு 30% தான் தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்காரு. இது உண்மைதான். அந்த 30% விஜய் பிரபாகரன்லாம் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு? என்னை ஜெயிக்க வைங்க, இந்த தொகுதிக்கு என்னுடைய சொந்த காசில் நான் வந்து நல்லது பண்ணுறேன். இது எப்படியாப்பட்ட ஒரு மனசு பாருங்கள் வந்து. இதுதான் சொல்கிறதுக்கு. நீங்கள் அதே போல் வந்து உருவ ஒற்றுமை இருந்தால் அது ஓட்டாக மாறிடுமா அப்படின்னு. ஏன்னா விஜயகாந்த் மாதிரியாக இருக்கிறதுனால, உருவ ஒற்றுமை இருக்கிறதுனால இதுவாகிடுமா, விஜயகாந்த் ஆகிட முடியுமா அப்படின்னு. உருவ ஒற்றுமை யாருக்கிட்ட இருக்குது? விஜயகாந்துடைய மகன்கிட்ட தானே உருவ ஒற்றுமை இருக்குது. விஜயகாந்த் மாதிரி இருக்காருன்னா அவர் மகன் தான் இருக்காரு. விஜயகாந்த் மாதிரி குணம் ஏன் அவருக்கு இருக்கக்கூடாது? தன் அப்பாவை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வராரு. தன் அப்பாவுடைய தான தர்மங்களை அவர் வந்து ரசிச்சுட்டு வராரு. அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு கட்டத்தில் முடியாமல் வீல் சேரில் இருந்தபொழுது 25 வயசு எனக்கு கட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க. எல்லாரையும் போய் நான் மீட் பண்ணிட்டு வரேன். எங்கள் கட்சியிலையும் ஒரு நிதி இருக்குது, எங்கள் கட்சியிலும் உதவி பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில சமூக ஆர்வலர்கள் மேடையில் இருக்கும்போது சொல்கிறாரு வந்து, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் மாவட்ட செயலாளர்களிலிருந்து கடைசி கிளை பகுதி செயலாளர்கள் வரைக்கும் அத்தனை பேர்கிட்டே நான் சொல்கிறேன், அந்த அண்ணன்கிட்ட உங்களுக்கு அத்தனை உதவியும் கிடைக்கும் அப்படின்றாப்புல. அதனால் விஜயகாந்தோடைய உருவம் இருக்கும் பொழுது அந்த குணம் கண்டிப்பாக இருக்கும் விஜய் பிரபாகரன். ஒரு காலகட்டத்தில் வந்து மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொன்னவர் வந்து ராஜேந்திர பாலாஜி. அப்படியேப்பட்டவர் இன்றைக்கி வந்து பிஜேபி எதிர்த்து வந்து விஜய் பிரபாகரனுக்கு வந்து ஆதரவாக ஓட்டு கேட்டுருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இதுவாக சொல்ல முடியும். அப்போ மோடி கூட இருந்தார், மோடி எங்கள் டாடின்னு சொன்னார். இப்போ ரைட், மோடி எதிர்த்து எதுவும் பேசலையே. இன்னொன்று சொல்கிறாங்க, அது எவ்வளோ இதுவும் பாருங்கள் வந்து. விஜய் பிரபாகர் வந்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டுட்டு வரும்பொழுது முரசு சின்னத்தை வந்து சும்மானா அடித்து கையில் அதுமாதிரி சைகை காமிச்சு பண்ணுறாரு அப்படின்னு. எங்கள் ஒரு சின்னத்தை வந்து ரெட்டலை அப்படின்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், கை சின்னன்னா அப்படி தான் ஆகணும், உதயசூரியனா அப்படி தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுவீங்க? முரசு சின்னத்துக்கு என்ன பண்ண முடியும்? முரசு இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? கொட்டடிக்க வேண்டியது தான், கொட்டடிச்சு காமிக்க வேண்டியது தான். இதெல்லாம் என்னென்னா ஒரு 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 நபரின் மீதான பயத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து. பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படியெல்லாம் வந்து ஒரு சில்லி காரணங்கள் வச்சு இப்போ சொல்ல வேண்டியது. ஏன் ஒரு 32 வயசு ஒரு பையன், ஒரு இளைஞர் வந்து ஒரு போகிறாப்புல, ஒரு இடத்துல வந்து அணுகிறாப்புல, ஒரு சாதாரண மக்களிடம் பேசுகிறாப்புல, அம்மா நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஒரு வேளை சோறு எனக்கு போட மாட்டீங்களான்னு கேட்குறாப்புல. அந்த மக்கள் வந்து போடுறாங்கன்றாங்க வந்து, நீங்கள் வாங்க தம்பின்றாங்க வந்து. இதெல்லாம் சேர்ந்து தாங்க. இதில் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் நடிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி வந்து விஜய் பிரபாகர்கிட்ட நடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியல வந்து.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள மாணிக் தாகூர் அவர்லாம் வந்து என்ன அவர் வந்து சின்ன பையன் என்ன பண்ணிட போறாரு அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ராதிகா சரத்குமார் பிஜேபிக்கு ஆதரவாக சொன்ன மாதிரி இந்த ஹெல்மெட் போடாமல், அப்புறம் வந்து வண்டி நம்பர் பிளேட் இல்லாமல் வாக்கு சேகரிக்க போறாங்க. அவங்க மேல ஒரு இது என்னன்னா, மக்களுக்கே விஜய் பிரபாகரே வந்து ஜெயிச்சு வந்தாருன்னா சென்னை சாலிகிராமத்தில் தான் அவர் இருக்க போறாரு, விருதுநகர்ல எங்க இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா எங்க டி நகர்லயா அல்லது கொட்டிவாக்கத்தில் அவங்க வீட்டில் தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இது எல்லாம் தாண்டி பார்க்கும் பொழுது ஒரு நம்ம மண்ணுடைய மைந்தன் விஜயகாந்தோடைய பூர்வீகம் விருதுநகர், நம்முடைய மண்ணுடைய மைந்தன், நம்ம வந்து பார்த்து வியந்த ஒரு நடிகர், ஒரு தலைவர், அவர் இறந்துட்டாரு. அவருடைய மகன் இளம் வயசுல இந்த வெயிலில் வந்து கேட்குறாரு, ஓட்டு கேட்குறாரு. ஜெயிக்க வச்சு தான் பார்ப்போமே, என்னதான் செஞ்சிடான்னு பார்த்துருவோமே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? இவ்வளோ தூரம் வந்து கேட்குறாப்புல ஒரு இளைஞர் கொடுத்து தான் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் வந்து விட்டால், அந்த எண்ணம் வந்து விட்டால், வெற்றி வாய்ப்பு விஜய் பிரபாகருக்கு அதிகம் 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 என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி.